வணக்கம். வெல்கம் டு கிஜலட்சுமி பயணி சேனல். ஒரு 3 நாள் ஆன்மீக சுற்றுலா போலான்னு சொல்லிட்டு கெளம்புனோம். ஆ திருப்பதியில சாமி பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆச்சுங்க. அது நாங்க பண்ண மிஸ்டேக்கால தான். அது என்னன்றத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு 3 ஃபேமிலி எங்க ஃபேமிலி, என் தம்பி ஃபேமிலி, எங்க அக்கா ஃபேமிலி 3 ஃபேமிலியும் திருப்பதி போலான்ட்டு வேன் வந்து புக் பண்ணிட்டு கடலூர்லேருந்து கிளம்புனோம். நைட்டு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புனோங்க. காலையில அங்கே திருப்பதிக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு. நம்ம வந்து போகிற வழியில அப்படியே வந்து ஒரு இடத்துல நிறுத்தி டீலாம் குடிச்சிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து டூரை வந்து கண்டினியூ பண்ணோம். அங்கே கீழ் திருப்பதியில் வந்து போனோடனே பார்த்தீங்கன்னா செக்கிங் நடக்கும். ஃபுல்லாக எல்லா லக்கேஜஸும் எடுத்துக்கிட்டு நம்ம இறங்கி போகணும். அதை செக் பண்ணி தான் நம்மளை வந்து மேல் திருப்பதிக்கு அனுப்புவாங்க. நாங்கள் போன வேன்லேயே போயிட்டோம். இப்போ பஸ்ஸில் போகிறவங்க தனியாக வந்து மேல் திருப்பதிக்குன்னு பஸ் இருக்கும். அதில் வந்து மாறிட்டு போனோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைனில் நம்ம தங்கக்கூடிய ரூமு, அதுக்கப்புறம் திருப்பதியில் சாமி பார்க்குற தரிசனத்துக்கு எல்லாமே நம்ம புக் பண்ணிட்டு போனோம்னா, ஈஸியாக ஒரே நாள்லேயே நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ அப்படி தான் போனோம். இந்த தடவை இப்போ ஸ்கூல் டைம் தானே, அந்த அளவுக்கு கும்பல் இருக்காது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போனதுனால எங்களுக்கு சாமி பார்க்க 24 மணி நேரம் ஆச்சு. அதுவும் பசங்கள கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இதெல்லாம் புக் பண்ணிட்டு போனோம்னா, நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த இடிபாடுலயும் போகாம இருக்கும். இப்போ ரொம்பங்க மிந்திலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அந்த குடோன்ல வந்து நம்ப நெறைய பேர தங்க வைப்பாங்க. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, அதுவே 3 குடோன்ல வந்து மாறி மாறி போச்சு. காலையில அங்க நாங்க 4 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா, ரூம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு 10 மணி ஆயிடுச்சு. சரி அதுக்குள்ள நைஸா எடுக்கிறா பாரு ஒட்டி. ஓய் குழந்தைகிட்ட புடிங்கிட்டீங்கடா பாரு. போடி. நீ போடி. ஏண்டி போடின்னா? அவ போடி. நீ போடி. ஓகே டண்டி. ஏண்டி குழந்தைகிட்ட போய் புடுங்கற? எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு டன் சொல்லிடுது. நீ அவகிட்ட கேட்டு தான் வாங்கி சாப்பிடு. அது சொன்ன உடனே ஓகே டன். அதுனே சித்தி குடி சிப்ஸ் தாடி. அதுனே இல்ல சொல்லு தீந்துச்சு சொல்லு. அவ வந்து இதுவாயிட்டா. இல்ல சொல்லு தீந்துச்சுன்னு சொல்லு. அதுனே குச்சிட்டாத. நீ வா தாத்தாட்ட வந்துரு. சித்தி குடி சிப்ஸ் மட்டும் குடு. இல்ல சொல்லு. எவ்வளவு குடுத்துறீங்க? இல்ல தீந்துச்சு சொல்லு தீந்துச்சு. நீ குட்கா நீ தருவ எனக்கு தெரியும். வெரி குட். ஏய் அவ வாயில வைக்கிறத போய். பிடிச்சிட்டப்பா. ஏய் ஏன் பொண்ணு என்ன இத்தனை பேர் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்து இத்தனை பேர் வந்து கேக்குறீங்க. இல்ல உங்களுக்காக தான் நான் போராடுறேன். வெயிட் பண்ணுங்க. அது குட்டி அத குடிச்சா அப்பா தருவோம். உன நின்னு பரவாயில்ல என்ன குடி. இந்த தொடச்சிக்க. மாமா குடு நான் குடுக்குறேன் சிப்ஸ். குடிச்சிடு. அப்படியே போ. மாமா என் டீல சக்கரை காணோம் பாரு. என்னடா கீழ இருக்கு. ஆமா எல்லாருக்குமே அப்படி. வா ஏய் காட்டு. முதல்ல வாங்கோ. சோடா கலக்குறா. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு நாங்க குளிச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு, அந்த க்யூவில் வந்து நாங்க புதன்கிழமை மதியானம் 3 மணிக்கு போய் நின்னோங்க. மறுநாள் வியாழக்கிழமை மதியம் 1 மணிக்கு தான் சாமி பார்த்துட்டு வெளியில வந்தோம். இனிமேல் இந்த மாதிரி கும்பல்லையே வரக்கூடாது அப்படின்ட்டு தான் தோணுச்சு. ஆனா அங்க போய் சாமி பார்த்த பிறகு அவ்வளோ கால் வலியுமே நமக்கு வந்து தெரியவே இல்ல. அதுதான் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து பொருட்கள்லாம் ரொம்ப விலை அதிகமா தான் சொல்லுவாங்க. நம்ம நல்லா பேசி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து மொட்டை அடிச்சாச்சா? மேங்கோ ஐஸ்கிரீம் கலரா அது? இன்னும் லைட்டா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. சொரன்னு இருக்கு. ஜில்லுன்னு இருக்கா? அது மொட்டையை கொஞ்சம் புடிடி. இப்படி போற பக்கம்லாம் போகுது. இப்படி பண்ணுங்க மாமா. இப்படி பண்ணு. அப்படி பண்ணுங்க. போதும் போதுப்பா.
ம் நல்லா இருக்கா ஜில்லுன்னு? அது ஜில்லுன்னு இருக்கு. உனக்கு எரியுதுன்னு சொன்னல. பொறுமையா பொறுமையா பண்ணனும் ஃபர்ஸ்ட். எரியுதுன்னு சொன்னல. அதுதான் இது. யாரும் ஒண்ணு சொல்லணும். கண்ணாடி கொடுப்பா. என்னங்க? ஏய் அங்க பாரு ராமா வச்சிருக்கேன். நானே போட்டுக்கிறேன். சாமி பார்த்துட்டு நம்ம வந்து அங்கேயே லட்டுக்கு வந்து டோக்கன் தருவாங்க. எக்ஸ்ட்ரா லட்டும் கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம். அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து இப்போ கீழ் திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம். அலமேல் மங்காவரம் தான் போயிட்டுருக்கோங்க. அலமேல் மங்காவரம் நைட்டு வந்து 9 மணி வரைக்கும் தான் சாமி பார்க்க விடுவாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அர்ஜென்ட்டாக ரூமெல்லாம் காலி பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் அலமேல் மங்காவரம் தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 200 டிக்கெட் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இங்கேயே ஒரு 24 ஹவர்ஸ் க்யூவில் நின்று வந்து எல்லாருக்கும் கால் சரியான வலி. நம்ம இன்னும் லேட் பண்ணி போனால் அங்கே அலமேல் மங்காரத்தில் சாமி பார்க்க முடியாது அப்படின்றதுனால அப்படியே வந்து அந்த வலியோடையே கடகடன்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ குழந்தைங்களாம் இட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பேக் வாங்கி போட்டுட்டு போங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்க இடையில பசிக்குதுன்னும் போது கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சில பேருக்கு இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் போகும்போது வாமிட் வரும் அப்படின்றதுனா கையில் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து மோந்து பார்த்துக்கிட்டே போனோம்னா அந்த அளவுக்கு வாமிட் வராதுன்னு சொல்லுவாங்க. இது தாங்க அலமேல் மங்காவரம். இங்கே வந்து மொபைலெல்லாம் ஒரு இடத்துல கொடுத்துடணும். கொடுத்துட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு இப்போ வந்து அங்கே அலமேல் மங்காவரம் ஆதினி மொட்டை ஆதினி அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ ஓகே சொல்லிடி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொல்றா திருப்பி என்ன தாத்தா தாத்தா மொட்டை தாத்தா 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 மொட்டை தாத்தா கடியோ அது எப்படி பாரு பட்டு கர்நாடக ஓட்டணும். அதெல்லாம் யாத்திரை வரலாம். நான் சொல்ற பதிலுக்கு ரிப்பீட் பண்ணி கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே வந்து நமக்கு பாத்திரம்லாம் இருந்தது. ஏதாவது வாங்கி சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம். ஆனால் நம்ம வெளியில் போகிறதே அப்பா சமைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான். அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலை. ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் காஃபி பவுட்ரு வச்சுருந்தாங்க. பால் வந்து பாக்கெட் வந்து பாதி பிரித்து இருந்தது. அதனால் அதெல்லாம் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணல. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா காளஹஸ்தி தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 3 கோயில் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. காளஹஸ்தி, அதுக்கப்புறம் போகிற வழியில் அப்படியே திருத்தணி, காஞ்சிபுரம் இந்த 3 கோயிலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இந்த இடம் நல்லா இருந்ததுங்க தங்குறதுக்கு. 2 ரூம் இருந்தது. அப்புறம் டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. நம்ம 3 ஃபேமிலியும் தங்குறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்ததுங்க இந்த வீடு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு 5 மணிக்கெலாம் எல்லாருமே எந்திரிச்சு கிளம்பியாச்சு. அந்த கால் வலினால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு எல்லாருக்கும். இல்லைனா இன்னுமே முன்னாடியே கிளம்புனோம்னா நம்ம போகிற வழியில் இன்னும் ஒரு 2 இடத்த வந்து பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து காளஹஸ்திக்கு கிளம்பி போயிட்டு அந்த கோயிலும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க காளஹஸ்தி. இங்கே வந்து நிறைய பேர் இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது அந்த பரிகார ஸ்தலம் இது. அந்த இது பூஜைலாம் இங்கே நடக்கும் போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து போகிற வழியில் இந்த அங்கே போகிறோம் அதே போட்டுக்கிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாடுறா அவளுக்கும் போடுங்க. காவியா காமி, காவியா எங்க காமி, சூப்பரா. அப்பா இரு போட்டோ எடுத்துக்கிறேன். இங்கெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப பெரிய க்யூலெலாம் போகலங்க. எவ்வளோ நாளும் பரவாயில்ல ஒரு 200 அப்படின்ட்டு இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். அங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருத்தணி தாங்க போயிட்டுருக்கோம். காலையில் டிஃபனுக்கு வந்து ஹோட்டல்லலாம் நிறுத்தி நம்ம வந்து டைம் ஆகிடும் அப்படின்ட்டு காளஹஸ்தியில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து பொங்கல் கொடுத்தாங்க.
அதே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். திருத்தணி கோயிலும் பார்த்திங்கன்னா, மதியம் 12 மணிக்குள்ளே மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அன்னைக்கு வந்து கிருத்திகை அப்படின்றதுனால, மதியம் மூட மாட்டாங்க. முழு நாளுமே திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அங்க போயிட்டு, திருத்தணி போய் முருகரையும் வந்து பார்த்துட்டு, எனக்கு இந்த இதில என்னன்னா, அ புடிச்சுலாம் வேக வேகமாலாம் நம்மள தள்ளலங்க. நம்ம நின்னு சாமி பார்க்குற வரைக்கும் அங்க இருந்தவங்க தள்ளிலாம் விடல. அத நிதானமா பார்த்துட்டு, திருத்தணிலையும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல குடுத்த புளி சாதம், அ தயிர் சாதம், அப்புறம் இது சர்க்கரை பொங்கல் அங்க பிரசாதம் வித்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே அங்க வந்து எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு வேல், அதுக்கப்புறம் இந்த மயில் தோகை இருந்ததுங்க. இந்த ரவுண்டா இருக்கும் பாருங்களேன், விசிறி மாதிரி. இது ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்படியே ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு வாங்கிக்கிட்டோம். இந்த மாரி இடத்துக்கு போம்போது நெறைய பொருட்கள் வாங்கி வீட்ல சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மனச வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டு தான் வர்றதா இருக்கு. பார்க்கும்போது அழகா இருக்கு வாங்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் அத நம்ம வச்சு மெயின்டெயின் பண்ணணும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே பாருங்க அங்க அங்க என்னதான் இருந்தாலும் அந்த கோயில்ல வாங்கி சாப்பிடுற புளி சாதத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான். அப்புறம் புளி சாதம், சர்க்கரை பொங்கல் தான் அன்னைக்கு மதியம் லஞ்ச்சு. கோயில் வந்து இங்க ஏதோ வேலை நடந்துட்டுருக்கு. அதனால வந்து மலைக்கு வந்து நாங்க வேன் வச்சுட்டு போனோமா, அந்த வேன்லாம் அலோ பண்ணல. அந்த கும்பல்ல பஸ்ஸில தான் ஏறி போனோம். அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அ டூ வீலர்ல போற டூ வீலர்ல போறவங்கலாம் விடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காஞ்சிபுரம் தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரத்தில ஒரு 4, 5 கோயில் இருக்கு. ஆனா, எங்களால டைம் ஆயிடுச்சுன்றதுனால, எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோன்றதுனால, வீட்டுக்கு போனா போதும்ன்னு ஆயிடுச்சு. அதனால இந்த காமாட்சி அம்மன் கோயில மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு, இங்க வர்றதுக்கு மணி 6 ஆயிடுச்சு. அங்க வந்து அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருக்குன்றதுனால, 1 மணி நேரம் கியூல தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயும் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப லாங் கியூல நடக்க முடியல. குழந்தைங்கலாம் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கியூவே வந்து ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன வந்து பார்த்துட்டு, வரும்பொழுது காமாட்சி அம்மன் ஃபோட்டோ மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு, அப்புறம் அங்க குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போனா வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் எதெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. நல்ல பெரிய கோயிலுங்க இந்த காமாட்சி அம்மன் கோயில். சூப்பரா இருந்தது. நெறைய பெரிய குளம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் தான் பிரசாதம் குடுத்துருந்தாங்க. சாம்பார் சாதத்த வாங்கி சாப்பிட்டுட்டு, காலையிலயும் வந்து அங்க காலஸ்திரியில பிரசாதம் சாப்பிட்டது. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, திருத்தணியில குடுத்த பிரசாதம் தான் சாப்பிட்டோம். அ அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா திருப்தியா வந்து சாப்பிடல. சரி முடிச்சுட்டு நைட்டு வந்து போகும்போது ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கடலூர் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குளம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இந்த கோயில்லேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லங்க. ஆனா எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்றதுனால தான் கிளம்புனோம். நல்லா பெரிய கோயில். இந்த கோயில சுத்தி ஒரு 3 சுத்து சுத்தணும்னாலே போதும். நமக்கு வந்து ஒரு வாக்கிங் வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் ஆயிடும் போல. அவ்ளோ பெரிய கோயில் இது. அந்த கோபுரம்லாம் பாருங்களேன், அது வந்து தங்கம் போல. அப்புறம் இந்த காமாட்சி அம்மன் ஃபோட்டோ தாங்க ஒண்ணு வாங்கினோம். எனக்கு ஃபோட்டோஸ்லாம் வாங்கக்கூடாது, பூஜை ரூம்ல இடம் இல்லன்ட்டு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த காமாட்சி அம்மன் படத்துல இருந்து வாங்கணும்னு தோணுச்சு. அத வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட வந்து போய்க்கிட்டே இருந்தோம். என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நைட்டு வரும்பொழுது ஹோட்டல்ல நிறுத்த சொல்லி வேன் டிரைவர்ட்ட கேட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து அ வண்டி வந்து பார்க் பண்றதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, திண்டிவனம் வந்து தான் நிறுத்துனாங்க. குழந்தைங்கள அவ்வளோ நேரம் பசியில இட்டுட்டு வந்துட்டு, எப்படா வந்து நிறுத்துவாங்க அப்படின்ற மாரி ஆயிட்டோம். எல்லாருக்கும் நல்ல பசி. ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டு, அ ஒரு பிளேட் வந்து தோசை வந்தது பாருங்க. அப்படியே 3 பேர் வந்து அத வந்து அந்த பசியில வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
இதோட சாப்பிட்டுட்டு அங்கே வந்து இந்த இட்லி பொடி பூண்டு பொடி வந்து ஃபேமஸ் போல். அங்கே போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. சரி அதுலேயும் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் வந்து போகும்போது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன் எல்லோரும் எவ்வளோ பசி பாருங்களேன். இந்த பொடி தாங்க, இந்த பூண்டு பொடி அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இப்படி தான் போச்சு. நீங்கள் போகிறவங்க பார்த்தீங்கன்னா, திருப்பதி போகிறீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஈஸியாக போயிட்டு வரலாம். எங்கள மாதிரி பரவாயில்ல இப்போ கும்பல் இருக்காது, போயிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா, அப்பா 24 ஹவர்ஸ் வந்து நம்ம போயிட்டு வரணும். நம்ம பெரியவங்க போகிறத பற்றி பிரச்சனை இல்ல. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் குழந்தைங்கள தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ நல்லபடியாக போயிட்டு திருப்பதி பெருமாள், அதுக்கப்புறம் காலஸ்திரி சிவன், முருகர், காஞ்சி காமாட்சி அம்மன் எல்லாரையும் பார்த்துட்டு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.